அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 27 அதிலே 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்காக? பெரிய நோக்கத்திற்காக. எதற்காக? அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில கொண்டு வருவதற்காக. அப்ப நீங்களும் நானும் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். எனவே இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம். உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே அடிக்கடி பார்க்குறீங்களோ, அது கண்ணாடி பக்கமோ அல்லது பீரோல், இதெல்லாம் வசனத்தை எழுதி ஒட்டி வைங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் எழுதி வைங்க. இந்த ஜெபத்தை மனப்பாடம் பண்ணி இந்த ஜெபத்தை டெய்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளை நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஏன் அப்படின்னா, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சரிங்களா? நாம் முக்கியமானவர்கள். சரி, எப்படி அவர் வழியை நமக்கு போதிப்பார்? தேவனுடைய வழியை நாம் அறிந்து கொள்வது எப்படி? தேவனுடைய வழியை நாம் அறிந்து கொண்டால் தேவனுடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய வழி புரிகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, தேவனுடைய வழியை எப்படி நாம் புரிந்து கொள்ளன்னு தெரியல. அப்ப கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து, எப்படி அவர் போதிப்பார்னா, அவர் வார்த்தையின் மூலமாய் போதிப்பார். ஆமென். தேவ வார்த்தை மூலமாய் தேவ வழியை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அது பாருங்க, படிக்க அது அப்படியே நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது அது என்ன செய்யும்னா, அவர் உங்களுக்கென வைத்திருக்கிற வழியை உங்களுக்கு போதிக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும். அடுத்த அந்த ஜெபம் எனக்கு, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் வழி நடத்துகிறவர். வார்த்தை வழிகாட்டுது, ஆவியானவரோ வழி நடத்துவார். செவ்வையான பாதையிலே வழி நடத்துவார். எனவே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் நமக்கு இருந்தால் போதும், வாழ்க்கை சுலபமாகிவிடும். எதிராளிகளின் முன்பாக நாம் வெற்றியுள்ளவர்களாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியில வாழ முடியும். ஆமென். எனவே கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே நடத்தும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கும். அவருடைய வழியை ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த செவ்வையான பாதையிலே உங்களை வழி நடத்துவார். உங்கள் எதிராளிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களுடைய தோல்வியை சிலர் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்படா விழுவான் அப்படின்னு. அவங்களெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானிங்க, அது போதும். நீங்க அவருடைய வழிநடத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவர் உங்களுக்கு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையாயும் நன்மையாயும் இருக்கும். உங்கள் எதிராளிகள் தலை குனிவார்கள், உங்கள் தலைகளோ உயர்த்தப்படும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.